ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள்கிட்ட சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி படா தோஸ்து. கஸ்டமர் எல்லாம் ஃப்ரண்ட் பம்பர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் பம்பருக்காக கொடுத்துரும். இந்த கேட்டிருந்தாங்க, ஆர்ட்ஸ் டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க. வண்டிக்கு தகுந்த இதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். இண்டிவிஜுவலாகவே கீழே வந்து போல்நட் டைப் தான், கல்ட்ரு டைப்பில் தான் வச்சுருக்கோம். கேரியர் வந்து அட்டாச் கேரியர் கேட்டிருந்தாங்க. சைடில் ஏணி கேட்டிருந்தாங்க. சைடு பம்பர், டீசல் டேங்க் பம்பரு எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வண்டியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேங்க, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி ஆடு கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்டியிருக்காங்க. ஏன்னா ரெண்டு சைடு உள்ள பட்டி வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒரு ஆடு, இந்த சைடு ஒருத்தர் கேட்பாங்கனால சைஸாக இங்கே பிரித்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக கேட்டிருந்தாங்க, கட்டியிருக்கோம். அதேமாதிரி பேக் பம்பர் நல்லா சேனலாக தான் நீட்டாக தரமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலாகவே எல்லாம் சென்சாருக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைன் வச்சு பேக்கில் டோர் அதேமாரி தான் எல்லாத்துக்கும் நார்மலாக வைப்போம். இது வந்து 2.5 டோருங்க. கால் வச்சு ஏறத்துக்காக மேலே ஒருத்தர் ஸ்டெப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். நான் ஹைட் அதிகமாகிறதுனால அது மேலே ஏற முடியாதுங்கிறப்போ அதில் ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். டோரே 2.5 அடி நமக்கு வருது. இண்டிவிஜுவலாகவே எல்லாமே 1.5 கால் ஆங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இண்டிவிஜுவலாக நமக்கு எல்லாமே இது மேலே வந்து பழவு போகிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அது தனியாக இண்டிவிஜுவலாக எனக்கு கொடுத்துருங்க, பழவு தூக்கிட்டு வந்துடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக 2 கால் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து 2 கால் பட்டை கொடுத்து சென்டரில் அப்படி பழவை எடுத்து உள்ள சொறி வைக்கிற மாதிரி கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு, அதை கீழேயும் ஆடு வச்சுக்கலாம், மேலேயும் இன்னும் கூண்டும் கேட்டிருந்தாங்க. கூண்டும் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு இது போடுவோம், பழவை போட்டு சுருவுற மாதிரி இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இண்டிவிஜுவலாகவே தனியாக எங்களுக்கு கஸ்டமர் அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அது மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து 3 பட்டா தான் வச்சுருப்போம். அவங்க வந்து எங்களுக்கு சென்ட்ரல் 2 ஆங்கில வச்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஆங்கில சண்டை இடையில கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆடு கீது போய் பொருள் முட்டிக்கிட்டு இதாக உடஞ்சாலும் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஆங்கிலம் சேர்ந்து வச்சு கொடுத்துருக்கோம். சைடில் டூல்ஸ் பாக்ஸு, சைடு பம்பரு இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணி கொடுத்து எல்லாமே கலர் டைப் தான் வச்சுருக்குங்க. பேக் பம்பர் மட்டும் தான் இண்டிவிஜுவலாகவே அட்டாச்சாக இருக்கும். இது வந்து கலர் டைப்பில் தான் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா வெயிட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாகவே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. கஸ்டமர் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்ட தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே இது இல்லாமல் இல்லை, எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதாங்க நான் சொல்லியிருந்தேன்ல, ஆடு வந்து உள்ளே இது பண்ணிக்கிற மாதிரி இந்த சைடு ஆடு உள்ளே விட்டு எடுத்துக்கிற மாதிரி அந்த சைடு ஆடு உள்ளே எடுத்துக்கும். ஏன்னா சென்டரில் வந்து படல் போட்டிருப்பாங்க, தடுத்து போடுவாங்க. அந்த சைடு ஆட்டை தூக்கி கொடுக்கணும். இது வந்து இப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு ஆட்டை இதுலேயும், அந்த சைடு ஆட்டை அந்த சைடு பேக் வழியாமல் எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று காட்டுறதில்ல, ட்விஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி அவருக்கும் பண்ணி கொடுத்தோம். டீ ஸ்லாட் வச்சு போட்டு லாக் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. டோருக்கு இது இன்னும் போகாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். அவங்களும் ஓகேப்பா, சந்தோஷமாக இருக்குது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்களும் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது உண்டானதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது இண்டிவிஜுவலாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாலுமே அந்த டோர் மாதிரி தெரியாது. பக்கத்தில் போய் அந்த பூட்டு பீஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டோர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த மாதிரி டோர் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. அது அவர் கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தார். எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், தெரியுதுங்களா? கீழேயும் மேலேயும் லாக் வச்சுருக்கோம். ஏர்த்தால் கீழே அப்படியே அதையும் லாக் ஆகிக்கும். மேலே அப்படியே அந்த பூட்டு பீஸ் பூட்டும் போட்டுக்கலாம். மேலேயும் லாக் வச்சுருக்கோம். ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக பார்த்தா தெரிவிக்காது, அப்படியே ஒரு செட்டாகவே தான் தெரியும். அது பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தனியாக இண்டிவிஜுவலாக டோர் இருக்கிறதுன்னு தெரியும். கூண்டும் கேட்டிருந்தாங்க. மேலே ஒரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அடுக்கு இதுலேயே ஆடு மேலே கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூண்டும் அந்த சொன்ன அளவுக்கு தகுந்த மாதிரி கூண்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே கஸ்டமர் பார்த்துட்டு ஓகேங்க, நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் இன்னொரு வண்டி வருதுங்க, புது வண்டி வருது, அது நீங்களே கட்டி கொடுங்கன்னு கேட்டுருந்தாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, எல்லாம் இது வந்து கஸ்டமர் வீட்டுக்கே போய் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுதான் மெயின். இது எங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுன்னு சொன்னாங்க, அதுக்காக பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம். வண்டி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறதுக்காக வண்டிக்கு பூஜை போட்டு கொடுத்துக்காக பூஜை போட்டு இது பூஜை போகிறது நான் தாங்க. கஸ்டமர் அங்கே அந்த சைடில் நின்றுக்கிறீங்க தான் கஸ்டமரு. அது இங்கே அந்த சைடு இருக்கிறீங்க கஸ்டமர். வீட்லேயே பூஜை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. வண்டி வேலை ஃபினிஷிங் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பாடி கட்டணும் அப்படின்னா நம்மளை கிறிஸ் வெல்டிங் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா வீட்டுக்கே வந்து கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போய் கட்டி கொடுத்தாச்சிங்க. இது பட்டறையில் தான் கட்டுவோம்னு இல்லை, பக்கமாகங்கிறப்ப இது எங்கே கட்டிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிவிட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், பாடி பில்டிங் கட்டுன்னு சொன்னால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீட்டாக வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். எந்த வேலைனாலும் சரி, வெல்டிங் சம்மந்தப்பட்ட எந்த வேலைனாலும் உங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுப்போங்க. ஏன்னா நமக்கு ஒரு தொழில் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு என்ன தேவையோங்கிறத நம்ம பண்ணி கொடுத்தா நம்ம கரெக்டாக இருக்கும்.